இன்றைக்கு நம் அநேகருடைய ஜெபத்தில் ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஆண்டவரே, ஆபிரகாமைப் போல எங்களை ஆசீர்வதியும், ஆபிரகாமைப் போல எங்களை சீமானாக்கும் என்பது. காரணம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்பதாக. நம்மில் அநேகரை இந்த வார்த்தை வெகுவாக ஈர்த்திருக்கும். இந்த வசனத்தில் ஆபிரகாம் சீமானாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளதால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால் நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு ஆசை. ஆனால் இந்த ஆஸ்திகளை ஆபிரகாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொண்டதாக வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்களித்தது அழிந்து போகும் இந்த மிருகங்களோ பொன் வெள்ளி பொருட்களோ அல்ல. வேதம் இவைகளை ஆசீர்வாதம் என்றும் சொல்லவில்லை. அப்படி என்றால் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்களித்த முக்கியமான ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஆசீர்வாதம் எது? வேதத்தின் உதவியோடு அதை அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதம். அதாவது ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சந்ததி மூலமாக ஆசீர்வாதம். அந்த சந்ததி யார்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஐ வாசித்து பார்க்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கு தேசம் பெரிய ஜாதியாக்குவேன் போன்ற காரியங்கள் வாக்கு பண்ணப்பட்டிருந்தாலும் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட மிக முக்கியமான அழியாத ஆசீர்வாதம் கிறிஸ்துவே. அவர் மூலமாக முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதம். அவருடைய நாளை காண ஆபிரகாம் ஆசையாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் எதிர்நோக்கியிருந்த ஆசீர்வாதம் நிலமோ பொன்னோ பொருளோ அல்ல. அவன் எதிர்நோக்கி விசுவாசத்தோடு காத்திருந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவே. அந்த ஆசீர்வாதமாகிய கிறிஸ்து மூலமாய் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதற்கும் மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். அவர் தன்னையே பலியாக கொடுத்து உலகம் முழுமைக்கும் நித்திய ரட்சிப்பை, மீட்பை ஏற்படுத்தினார். இந்த விலைமதிப்பில்லா ஆசீர்வாதம் தேவனை விசுவாசிக்கும் எவருக்கும் முற்றிலும் இலவசம். ஆபிரகாமை போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் யாவருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். இது எத்தனை பெரிய பாக்கியம்! நித்திய அழிவிலிருந்து விடுவிக்கப்பட்டு நித்தியமாக அவரோடு வாழும் ஆசீர்வாதம். பணம் இருந்தால் மட்டும் வரும் மாயையான அன்பு அல்ல, பாவிகளாகிய நமக்காய் ஜீவனையே கொடுத்த மாசற்ற அன்பு என்னும் ஆசீர்வாதம். சமாதானம், நம்பிக்கை, மகிழ்ச்சி இன்னும் எண்ணற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட அழியாத விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் இருக்க நாம் இன்னும் ஆபிரகாமுடைய வெள்ளியையும் பொன்னையும் கால் மிதிக்கிற இடமெல்லாம் நான் பட்டா போட வேண்டும் என்று நிலத்தையும் பார்த்து கொண்டிருந்தால் மற்ற எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாமே பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு உயரத்தில் உள்ள ஆஸ்தி உள்ளவனும் மரித்தால் அந்த ஆஸ்தி அவன் மரணத்திற்கு பின் ஒரு நொடி வாழ்வை கூட அவனுக்கு கூட்டி கொடுக்க முடியாது. அன்பானவர்களே, எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் கிறிஸ்து என்னும் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்றும் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவே நம்முடைய ஒரே முழுமையான ஆசீர்வாதம். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.